ஹாய், இது சாட்டர்டே எடுத்த vlog தான். காலையிலேயே 6 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. சன்ரைஸ் வியூவோட டே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. போகிற வழியெல்லாம் காடு மலைன்னு ஏரியாவே சூப்பராக இருந்துச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னா ஆந்திரா பார்டரில் இருக்கிற முகிலி அப்படின்ற இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குது. இந்த சிவன் பேர் முகிலீஸ்வரர்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் எல்லா மாதமும் அமாவாசை ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடுவாங்க. அதனால தான் பார்க்க போயிருந்தோம். நாங்கள் காலையிலே போனதுனால அவ்வளோ கூட்டமாக இல்லை. கோயில் பக்கத்துலேயே ஒரு குளம் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு வரலான்னு போய் பார்த்துட்டு வந்தோம். அங்கே வியூ நல்லா இருந்ததுனால அங்கேயே நின்று நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த கோயிலை பற்றின இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இந்த சாமி சிலை வந்துட்டு சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு அடுத்த பிளேஸ்க்கு கிளம்பியாச்சு. அதே ஊரில் மலை மேலே ஒரு சிவன் கோயிலும் முருகர் கோயிலும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரோடு பயங்கர மோசமாக தான் இருந்தது. ஆனால் மேலே போன உடனே வியூ சூப்பராக இருந்துச்சு. இந்த படி வழியாக தான் கீழே ஃபஸ்ட்டு சிவன் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் தெரியாதனமாக ஃபஸ்ட்டு மேலே முருகர் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் கீழே போயிருந்தோம். இது வந்துட்டு நம்ம சிவன் கோயிலுக்கு போகிற வழி. அங்கே இடமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேலேருந்து பார்க்குறதுக்கு வியூ இப்படி தான் இருந்தது. நிறைய பேர் படி வழியாகவும் ஏறி வராங்க. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலையிலே போனதுனால கூட்டமே கிடையாது. பழமையான கோயிலுன்றதுனால சில ரெனோவேஷன் வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வழியாக போயிட்டு இந்த குகைக்குள்ளே தான் நம்ம சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். உள்ளே சாமி ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது இல்லையா, அதனால் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு முருகர் கோயிலுக்கு தான் மேலே ஏறி போயிட்டுருந்தோம். மேலே ஏறி போகும்போதே ஒரே அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் ஏறிடலாம். குட்டி கோயில் தான், ஆனால் இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே மாடியில் விளைஞ்சிருந்த கலக்கா செடி எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு கலக்கா வேணும் உரிச்சு கொடுங்கன்னு ஒரே அட்டகாசம். கபோர்டு இந்த மாதிரி ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. அதனால் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வேளையாக எல்லா துணியும் நீட்டாக மடித்து வச்சு கபோர்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஈவினிங்காக அம்மா மருதாணி அரைச்சி கொடுத்தாங்க. அதை தான் வச்சுட்டு இருந்தோம். என் பையன் உடனே நானும் வந்து என் பங்குக்கு ஏதாவது செய்கிறேன்னு காத்தடிச்சிட்டு இருந்தான், சீக்கிரமாக ஆறும்னு சொல்லிட்டு. பத்தாததுக்கு நான் தான் ஊட்டுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடெலாம் போட்டு வச்சுட்டு இருந்தார். சொல்ல கேட்காம அவர் பாட்டுக்கு போட்டுகிட்டே இருந்தார். என் ஹஸ்பண்ட் எனக்கு ஊட்டி விட்டால் கூட அவரால் பொறுத்துக்க முடியல. உடனே வந்துட்டார், நான் தான் ஊட்டுவேன் அப்படின்னு. ஹாப்பியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கான டே அப்படி தான் சூப்பராக போச்சு. அடுத்த நாள் கலர் சூப்பராக வந்துருந்துச்சு. அன்றைக்கும் நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். அந்த கிளிப்ஸ்லாம் நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் டு ஹரிப்ரியா vlogs. தேங்க்யூ, பாய்.